ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ட்ரோபோபிளாஸ்ட். பட் ட்ரோபோபிளாஸ்ட் செல்னா என்ன சார்? அதாவது ட்ரோபோபிளாஸ்ட் செல் எங்கேமா இருக்குது அப்படின்னா செல்ஸ் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சென்ட் அவுட் செவரல் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனாக இருக்குது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கொரோனிக் வில்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஞாபகம் வச்சுக்கோ. வாட் இஸ் கொரோனிக் வில்லை அப்படின்னா ட்ரோபோபிளாஸ்ட் செல் இந்த பிளாஸ்டோசிஸ்ட். பிளாஸ்டோசிஸ்டில் இருக்கக்கூடிய ட்ரோபோபிளாஸ்ட் செல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு செவரல் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துது. இதுக்கு என்ன பேர்? குரோனிக் வில்லை. வாட் ஆர் த யூஸ் ஆஃப் குரோனிக் வில்லை? அப்போ குரோனிக் வில்லையோடைய வேலை கேரியிங் ஃபீட்டல் பிளட்டு அண்டு பார்த்திங்க அப்படின்னா உனக்கு வேறு என்ன சார் ஏற்படுத்துது அப்படின்னா ஃபீட்டல் பிளட்டை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துது. ரெண்டாவது சரவுண்டடு பை சைனசஸ். சைனசஸ் அப்படின்னு கேட்டால் அங்கே எம்டி கேவிட்டி அந்த குழின்னு சொல்லுவோம். ஓகே, தட் கண்டெய்னிங் என்னென்னு கேட்டால் மெட்டர்னல் பிளட்டு. சார் இந்த இடத்துக்கு மெட்டர்னல்னால் என்ன மீனிங்? மெட்டர்னல் அப்படின்னா ஃபீமேல், பெட்டர்னல் அப்படின்னா மேல். பெட்டர்னல் பேரண்ட் ஃபஸ்ட்டு அப்பா தானே சொல்லுவோம். பி பெட்டர்னல் அப்படின்னா பேரண்ட், அதாவது பார்த்தா மேல் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டர்னல் அப்படின்னா ஃபீமேல். அப்போ தாயோடைய ரத்தம் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் சரவுண்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். தென் நெக்ஸ்ட்டு கொரோனிக் வில்லையும் யுட்டிரன் டிஷ்யூ ரெண்டும் சேர்ந்து, கொரோனிக் வில்லை அண்டு யுட்டிரன் டிஷ்யூ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துது. இதுக்கு என்ன பேருங்கிறா? பிளசண்டா. கொரோனிக் வில்லை அண்ட் த யுட்டிரன் டிஷ்யூ ஃபார்ம் த டிஸ்க் ஷேப்டு பிளசண்டா. ஓகே சரிங்கண்ணே. இப்போ பிளசண்டாவுடைய வேலை என்ன? பிளசண்டானா என்ன? இப்போ வாட் இஸ் பிளசண்டா? இப்போ பிளசண்டானா தாய்சை இணைப்புன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பிளசண்டா அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு டெம்பரவரி எண்டோகிரைன் ஆர்கன். டெம்பரவரி எண்டோகிரைன் என்ன மீனிங்மா? தட் இஸ் டக்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நாளமுள்ள சுரப்பிகள். அப்போ டெம்பரவரி எண்டோகிரைன் ஆர்கன் ஃபார்ம் டூரிங் என்னது? ப்ரெக்னன்சி. இது எப்போ மட்டும் உருவாகும்னா ப்ரெக்னன்சி டைமில் மட்டும்தான் உருவாகும். இப்போ கேட்குறான் வாட் இஸ் பிளசண்டா? பிளசண்டா அப்படிங்கிறது டெம்பரவரி எண்டோகிரைன் ஆர்கன் ஃபார்ம்டு டூரிங் ப்ரெக்னன்சி. சரிங்க, ஓகே. இப்போ என்னுடைய வேலை என்ன? அப்போ அந்த பிளசண்டா கனெக்ட் த ஃபீட்டஸ். பிளசண்டா யாரோட கனெக்ட் ஆகுது? ஃபீட்டஸோட. டு தி யாரோட? யுட்டிரன் வால் த்ரூ த அம்பிளிக்கல் கார்டு. பிளசண்டா ஃபீட்டஸோடையும் ரெண்டாவது யுட்டிரன் வால் த்ரூ த அம்பிளிக்கல் கார்டோடையும் இணையுது. அப்போ இட் இஸ் த ஆர்கன். இது பார்த்தா அப்படின்னா பிளசண்டாங்கிறது ஒரு ஆர்கன் சொல்லிட்டோலே. இதனுடைய வேலை என்ன சார் அப்படின்னா விச் த நியூட்ரிட்டிவ் ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷன் ஆர் ஃபுல்ஃபில்டு. அதாவது குழந்தைக்கு தேவையான உணவு ஊட்டம், சுவாசம், கழிவு நீக்கம் இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவது யார் அப்படின்னு கேட்டால் பிளசண்டா. இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறான் வாட் இஸ் பிளசண்டா அப்படின்னா பிளசண்டா அப்படிங்கிறது டெம்பரவரி எண்டோகிரைன் ஆர்கன் டூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் என்னது? ப்ரெக்னன்சி டைமில். இது யாரை இணைக்குது? ஃபீட்டஸையும் யூட்டிரன் வாலையும் இணைக்குது அப்படிங்கிறோம். அப்போ என்னுடைய வேலை என்ன? டிரான்ஸ்ஃபர் த நியூட்ரிட்டிவ் ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷன் ஆர் ஃபுல்ஃபில்டு. அவ்வளோதாம்மா. அப்போ இந்த எம்ப்ரியோல் ஹார்ட் டெவலப்பிங் டூரிங் த 4th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பான். இதயம் எந்த வாரத்தில் உருவாகிறது அப்படின்னு கேட்டால் என்னது? 4th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி. கர்ப்ப காலத்தின் 4வது வாரத்தில் தான் இதயம் ஆரம்பிக்குதுங்கிறான். அண்டு சர்க்குலேட் பிளட் த்ரூ தி என்னன்னு கேட்டால் அம்பிளிக்கல் கார்டு. ரத்தம் எது வழியாக தான் போகுது? அம்பிளிக்கல் கார்டு வழியாக. அண்டு பிளசண்டா அஸ் வெல் அஸ் த்ரூ த என்னன்னு கேட்டால் ஓன் டிஷ்யூ. ஒவ்வொரு திசுக்களுக்கும் போகுது அப்படிங்கிறான். ஓகேங்கண்ணே. அடுத்து நெக்ஸ்ட் கெட்டிங் த பிரைமரி ஜெர்ம் லேயர். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா பிரைமரி ஜெர்ம் லேயர். இப்போ இந்த பிரைமரி ஜெர்ம் லேயர் என்னவா மாறுது அப்படிங்கிறான்? பிரிமிட்டிவ் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுதுங்கிறான். அப்போ பிரைமரி ஜெர்ம் லேயர் உனக்கு என்னவா சர்வ் ஆகுது? பிரிமிட்டிவ்னா என்ன சொல்லுவோம் சார்? ஆதி, மூலம். ஓகே, முதல்நிலை செல் அப்படின்னு சொல்லுவாங்களே, முதல்நிலை திசுவாக உருவாகி ஃப்ரம் விச் ஆல் பாடி ஆர்கன் டெவலப். ஓகேவா? பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனும் இதில் தான் டெவலப் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எக்டோடோமில் என்னென்ன எழுதிக்க பார்ப்போம். இந்த பிரைமரி ஜெர்ம் லேயர் நமக்கு தெரியலையே, எக்டோடோம், மீசோடோம், எண்டோடோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த எக்டோடோமில் என்னென்னலாம் உருவாகுது, மீசோடோமில் என்னென்னலாம் உருவாகுது, எண்டோடோமில் என்னென்னலாம் உருவாகுது அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு எக்டோடோம் எழுதிக்கோமா. எக்டோடோமுக்கு நேராக சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ப்ராக்கெட்டில் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் உருவாவது எங்கன்னு கேட்டால் எக்டோடோமில். அதே மாதிரி 2 செகண்ட் பெரிபிரல் அப்படின்னாவே அவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதில் எழுதிக்கோ அட்டானமிக் அண்டு சொமேட்டிக். ஓகே, அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இன்னொன்று பார்த்தா சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். 3வது எபிடெர்மிஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் மெமரி கிளாண்ட். எபிடெர்மிஸோட டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் மெமரி கிளாண்ட் இதெல்லாம் டெவலப் ஆகுது எங்கன்னு கேட்டால் எக்டோடோமில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எக்டோடோமில் தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, எக்டோனா அவுட்டரா, பெரினாலும் அவுட்டரா. அப்போ எக்டோடோமில் யாரெல்லாம் உருவாகிறா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, மெமரி கிளாண்ட் இருக்குது. ஓகே, அதர் எபிடெர்மிஸ் இருக்குது. சரிங்க, ஓகே. 2வது மீசோடோம்.
அப்போ இந்த மீசோடோமில் யாரெல்லாம் இருக்கா, மீசோடோம் போட்டுக்கோ. மீசோடோமில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசு, நம்ம போன்லாம் சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கு இல்லையா, அதாவது மெயினாக கார்டிலேஜ், குருத்தெலும்புன்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டாவது போன், மூணாவது மசில்ஸ். ஓகே, ஆர்கன் ஆஃப் யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம். ஓகே, என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாரு, கிட்னி, யூரிட்டர், கொனாட்ஸ். இது எல்லாம் அரைஸ் ஆகுது எங்கன்னு கேட்டால் மீசோடோம். எழுதிக்கமா, 1 மார்க் கொஸ்டின் கேட்பாமா? ஓகேவா, அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ, கார்டிலேஜ், போன், மசில்ஸ், ஆர்கன்ஸ் ஆஃப் யூரினரி ஜெனிட்டல் சிஸ்டம், ப்ராக்கெட்டில் கிட்னி, யூரிட்டர், கொனாட்ஸ். இதெல்லாம் டெவலப் ஆகுது மீசோடோம். கடைசியாக எண்டோடோம். எண்டோடோமில் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா, கேஸ்ட்ரோ இன்டஸ்டைனல் ட்ராக்ட் அப்படின்னா தட் இஸ் வந்து பார்த்தா கட் அலிமெண்ட்ரி கேனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், சுவாச உறுப்புகள் எல்லாம். மூணாவது யாருன்னா லிவர், 4 பேன்கிரியாஸ், 5 தைராய்டு, 6 பேராதைராய்டு. இதெல்லாம் உருவாகுது எங்கன்னு கேட்டால் தட் இஸ் எண்டோடோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இது எப்படி கொஸ்டின் கேட்பான், வாட் ஆர் த ஆர்கன்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் எக்டோடோம் மீசோடோம் கேட்கலாம், அல்லது வாட் ஆர் த ஆர்கன் டெரிவ்டு ஃப்ரம் எண்டோடோம் மீசோடோம் கேட்கலாம், இல்லைனா 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம் சார். நல்லா படித்து வச்சுக்கோ சார், ஷியூராக கேட்பான். அடுத்தது, இப்போ ஹியூமன் ப்ரெக்னன்சி லாஸ்ட் ஃபார் அபவுட் என்னது 280 டேஸ். அதாவது பெண்களின் கர்ப்ப காலங்கள் எவ்வளோ நாட்கள் அப்படின்னு கேட்டால் 280 டேஸ் அப்படிங்கிறான். கிட்டத்தட்ட 40 வீக்ஸ், 40 வாரங்கள். இதுதான் ஜெஸ்டேஷன் பீரியட். இந்த இடத்துக்கு ஜெஸ்டேஷன் எம்பிரியோ கரு வளர்ச்சி காலம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோமா, ஹியூமன் ப்ரெக்னன்சி இல்லையா, அதில் ஜெஸ்டேஷன் பீரியட் எவ்வளோன்னு கேட்டால் 280 டேஸ். 280 நாளைக்கு முன்னால் ஒரு நாள் கூட குழந்தை இருக்காது. 40 வாரத்துக்கு முன்னால் ஒரு குழந்தை பின்னால் வந்து பார்த்தா ஒரு குழந்தை இருக்காது. கண்டிப்பாக வந்து பார்த்தா அப்படின்னா வெளியில் வந்துடும். அதுக்கு முன்னாலேயே ஃபார்ம் ஆகலாம் ப்ரீ மெச்சூர்டு பேபிஸ்லாம். சரிங்க, ஓகே. இட் கேன் பி டிவைடட் ஃபார் என்னன்னு கேட்டால் கன்வீனியன்ஸ், அதாவது 3 ட்ரைம்ஸ்டராக பிரிக்கிறான். ஓகேவா, அதாவது இது நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, 3 ட்ரைம்ஸ்டராக பிரிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் எழுதிக்கோமா. அங்கே நம்ம பார்த்தாலும் எக்டோடோம், மீசோடோம், எண்டோடோம் போட்ட மாதிரி கண்ணை எழுதுமா, விட்றாத. ஓகே, ஆன்லைன் மட்டும் பார்த்துட்டு இருக்காது, இதையும் பார்ப்போம். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது 3ஆக டிவைட் பண்ணு, 40 வீக்ஸை 3ஆக டிவைட் பண்ணா. ஓகே, இதான் ஜெஸ்டேஷன் பீரியட். இதில் 1 ஃபஸ்ட் ட்ரைம்ஸ்டர், செகண்ட் ட்ரைம்ஸ்டர், தேர்ட் ட்ரைம்ஸ்டர். எழுதிட்டியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் எதெல்லாம் வளர்ச்சி அடையுது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா மெயின் பீரியட் ஆஃப் ஆர்கனோஜெனிசிஸ். இதில் அதிகப்படியான ஆர்கன் உற்பத்தி ஆகக்கூடிய காலங்கள் என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர், ஃபஸ்ட்டு 3 மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதில் எதெல்லாம் டெவலப் ஆகுது பாரு, பாடி ஆர்கன் நேம்லி வந்து பார்த்தா ஹார்ட்டு, 2 லிம்ஸு, லங்ஸு, லிவரு, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன் எல்லாம் டெவலப் ஆகும். அதனால தான் முதல் 3 மாதத்தில் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அபார்ட் பண்ணுறதெல்லாம் இதில் தான். ஏன்னு கேட்டால் என்னது, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன் உருவாகக்கூடியதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர்லேயே தெரிஞ்சிடும் டாக்டருக்கு. அப்போ இதயம் உருவாகுவது, கை கால் உருவாகிறது, லங்ஸ் உருவாகிறது, லிவர் உருவாகிறது, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன் வெளிப்புற ஆர்கன் சொல்லுவாங்க, மேல் ஆர்கன் ஃபீமேல் ஆர்கன் உருவாகிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில். செகண்ட் ட்ரைம்ஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் முகம் வளர்ச்சி அடையுதுங்கிறான். 2 ஐலிட்ஸு, ஓகேவா, கண் இமைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஐ லாசஸ், ஐ பிளிங், பாடி இஸ் கவர்ட் வித் என்னது ஃபைன் ஹேர், மசில் டிஷ்யூ அதே மாதிரி போன் பிகம் ஹார்டர். இதெல்லாம் டெவலப் ஆகிறது எங்கன்னு கேட்டால் செகண்ட் ட்ரைம்ஸ்டரில். அப்போ தேர்டு ட்ரைம்ஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபீட்டஸ் இஸ் ஃபுல்லி டெவலப்டு அண்ட் ரெடி ஃபார் டெலிவரி. அப்போ நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. தேர்டு ட்ரைம்ஸ்டரில் என்ன பண்ணும், ஃபீட்டஸ் நல்லா ஃபுல்லாக டெவலப் ஆகுது, ரெடி ஃபார் டெலிவரி இன் த 9th month. ஓகேவா, சரிங்கண்ணா. ஓகே, அடுத்தது டூரிங் த ப்ரெக்னன்சி இருக்கு இல்லையா. இப்போ டூரிங் த ப்ரெக்னன்சியில் ப்ளசண்டா வந்து என்ன சொல்லுவோம், ஆக்டஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட் அல்லது டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்ட்னு ஏன் சொல்கிறோம் சார். அப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்னாவே அங்கே என்ன மீனிங், செக்ரீட் ஹார்மோனா. அப்போ எது மாதிரியான ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதாவது ஹியூமன் குரோனிக் கொனோடோட்ரோஃபின் ஒரு ஹார்மோனை, ஹியூமன் குரோனிக் கொனோடோட்ரோஃபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனையும், ரெண்டாவது ஹியூமன் குரோனிக் சொமட்டோமெமோட்ரோஃபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், அதுக்கு இன்னொரு பேர் ஹியூமன் பிளசண்டல் லாக்டேஜன், தென் ஈஸ்ட்ரோஜன், சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, பிளசண்டா செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பான். அதாவது வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் கேன் ப்ரொடியூஸ்டு பிளசண்டா, ஹியூமன் குரோனிக் கொனோடோட்ரோஃபின், ஹியூமன் குரோனிக் சொமட்டோமெமோட்ரோஃபின், அதர்வைஸ் கால் என்னது ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன் அண்டு சம் அமௌண்ட் அல்லது குவான்டிட்டி ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவ, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரானையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இது எல்லாமே எசென்சியல் ஃபார் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால் நார்மல் ப்ரெக்னன்சி. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறான், தட் இஸ் நார்மல் ப்ரெக்னன்சிக்கு வந்து பார்த்தா அப்படின்னா யூஸ் ஆகுது அப்படிங்கிறான். சரியா, ஓகே கண்ணே. இப்போ பார்ப்போம்,
அதாவது இப்போ இந்த ஹார்மோன் கால் ரிலாக்ஸின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ரிலாக்ஸின் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. இப்போ இந்த ஹார்மோன் ரிலாக்ஸின் இது வந்து செக்ரீட்டட் டூரிங் எப்போன்னு கேட்டால் லேட்டர் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. உனக்கு எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவேன், லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஹார்மோன் ரிலாக்ஸின் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஹார்மோன் கால் ரிலாக்ஸின் இது செக்ரீட்டட் டூரிங் எப்போனா லேட்டர் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி, ப்ரெக்னன்சியுடைய பின்னால காலத்தில் தான் உற்பத்தி ஆகுங்கிறான். இதனுடைய வேலை அதாவது வந்து கொடுத்துருக்கான் பாரு, ஹெல்ப்ஸ் ரிலாக்ஸ் இன் பெல்விக் லிகமெண்ட் அட் த டைம் ஆஃப் பார்ச்சுரேஷன். ரிலாக்ஸின் நடத்திருக்க ஞாபகம் இருக்கு இல்லையாமா, இடுப்பெலும்பை விரிவடைய செய்வது எதுனா ரிலாக்ஸின். ஓகே, ரிலாக்ஸினுடைய வேலை என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பெல்விக் கேர்டில் அப்படின்னு நடத்திருக்கேன். இந்த இடத்துக்கு பெல்விக் லிகமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். எப்போ சார் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் பார்ச்சுரேஷன் அடுத்த டைம் ஆஃப் என்னது, குழந்தை வெளியேறும் பொழுது பெல்விக் லிகமெண்டை இடுப்பெலும்பை விரியடை வைப்பது யாருன்னா ரிலாக்ஸின். இட்ஸ் நோட்டட் என்னென்ன கொடுத்துருக்கான் பாரு, த ஹியூமன் கொரோனிக் கொனடோட்ரோபிக் ஹார்மோனும் ஹியூமன் பிளசண்டல் ஹார்மோன் இருக்கு இல்லையா, லாக்டேஜன் ஹார்மோன் அண்ட் ரிலாக்ஸின், இது மூணும் எப்போ சார் ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒன்லி டூரிங் த ப்ரெக்னன்சி. ப்ரெக்னன்சி டைமில் மட்டும்தான் இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அடிஷனாக டூரிங் த ப்ரெக்னன்சி லெவல் ஆஃப் அதர் ஹார்மோன் லைக் என்ன ஈஸ்ட்ரோஜன் இருக்குது, ப்ரொஜெஸ்டிரான், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் செவரல் ஃபோல்ட்ஸ் இன் த மெட்டர்னல் பிளட்டு. எதில் அப்படின்னா தாய், மெட்டர்னல்னா தாய் சொல்லியிருக்காலையே மதர் பிளட்டில். அப்போ தீஸ் ஹார்மோன் எசென்சியல் ஃபார் எதுக்கு அப்படின்னா சப்போர்ட்டிங் ஃபார் ஃபீட்டல் க்ரோத். அப்போ ஃபீட்டல் க்ரோத் ஆவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பது யார் சார் அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தா அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஓகேங்கண்ணா. ரிமைனிங் இருக்கிறது